உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். மென்தா அர்வென்சிஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது புதியனா என்று கூட தமிழ் பெயரை பெற்றிருப்பது. மின்ட் என்கின்ற வேதிப்பொருள் அதிலே அதிகமாக இருக்கிறது. அது உணவுக்கு மணத்தையும் மருத்துவ குணத்தையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. அடிக்கடி புதினா கீரையை நாம் உணவோடு சேர்த்து கொள்ளுவதனாலே, துவையலாகவோ அல்லது தீநீராகவோ எப்படியேனும் நாம் சேர்த்து கொள்ளுவதனாலே குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதய நாளங்களிலே அடைப்பு வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த புதினா விளங்குகிறது. இதயம் சீர்பெறுவது மட்டுமல்லாமல் இது ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே உறுப்புகளை ஒழுங்காக பணி செய்ய தூண்டி ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இருந்து இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள், த ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிபிட், இருவித கொழுப்பு சத்துவத்தையும் கரைக்கின்ற ஒரு ஃபேட் பர்னர் என்கின்ற பணியையும் இந்த புதினா செய்கிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சோலனம் நைக்ரம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மணித்தக்காளி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. மணத்தக்காளி என்று கூட அதை சொல்லுவார்கள். இந்த மணித்தக்காளி கீரை உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. பல்வேறு தாது உப்புக்களையும் விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடிய தாதுக்களையும் அதிகமாக பெற்றிருக்கிறது. குறிப்பாக உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று, வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்று. இந்த மணித்தக்காளியை நாம் உணவிலே அடிக்கடி சேர்த்து கொள்ளுவதனாலே மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. தொண்டையிலே ஏற்படுகின்ற கரகரப்பு, அசிடிட்டி என்று சொல்லுகின்ற அமிலத்தன்மை மேலெழுந்து வருகின்ற பொழுது தொண்டையை புண்ணாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதை ஆங்கிலத்திலே GERD என்று சொல்லுவார்கள், கேஸ்ட்ரோ ஈசோபாகஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் என்று. உண்ட உணவு மேலெழுந்து வருகின்ற பொழுது அதனோடு வருகின்ற அமிலம் தொண்டை வரையிலே புண்ணாக்கி விடுகின்ற அல்சர் என்று சொல்லுவார்கள். அந்த குன்மத்தை, அல்சரை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவிலே மருந்து மணித்தக்காளி என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பிப்பர் குபேபா, டெய்ல்டு பிப்பர் குபேபா, டெய்ல்டு பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வால் மிளகு என்று இதை தமிழிலே சொல்லுவார்கள். மிளகை போலவே இது காரமுடையது. அதோடு கூட ஸ்டிமுலண்ட் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளை தூண்டச் செய்யும் தன்மை உடையது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை போக்கக்கூடியது. கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே சேருகின்ற வாயுவை போக்கக்கூடியது. வாத பித்த சிலேத்தும நோய்கள் அத்துணையும் போக்கி ஒரு முத்தோஷ சமனியாக இது விளங்குகிறது. இது லங்கேஷா என்று வடமொழியிலே சொல்லுவது வழக்கம். இந்த இலங்கையை வெல்ல உறுதுணையாக இருந்த அனுமனுக்கு இருந்த வாளுக்கு எவ்வளவு பலம் இருந்ததோ அதுபோல இந்த வால் மிளகுக்கு ஒரு பலமாக இருந்து இது நம் பல்வேறு உடல் நோய்களை
உளநோய்களையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இது கபத்தை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்து இந்த கன்ஜெஷன் என்று சொல்லக்கூடிய சிக்கல்களை போக்குகின்ற ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது. நுரையீரலுக்கு பலம் தருகிறது. இதய குருதி ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தருகிறது. இரைப்பைக்கு இது நலம் சேர்த்து செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. சிறுநீரக பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கி சிறுநீரை வெளித்தள்ளுகிறது. ஆக உள் உறுப்புகள் அத்துடைக்கும் அருமருந்தாகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பார்ப்பது என்று செயல்முறையிலே காண்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வால்மிளகு மற்றும் இளநீரை பயன்படுத்தி சிறுநீர் தாரை தொற்று, சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீர் தாரையில் உண்டாகக்கூடிய அழற்சி மற்றும் சிறுநீர் தொற்று இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வால்மிளகு, ஏலக்காய், தனியா, இளநீர். தனியா அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். வால்மிளகு 1/4 தேக்கரண்டி அளவு. வால்மிளகு நம்ம அதிகமாக எடுத்தோம்னா வாந்தி, குமட்டலை உண்டாக்கும். அதனால் 1/4 தேக்கரண்டி அளவு நமக்கு போதுமானதாக இருக்கும். இதோட ஏல அரிசி, ஏலக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள், நம்ம ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். வால்மிளகு, தனியா, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்ருக்கோம். ஏல அரிசி மட்டும் சேர்த்துருக்கோம். நல்லா இளவறுப்பாக வறுத்துட்டு இதை நம்ம இடிச்சிடலாம். 1-2 இடிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு நம்ம இந்த பொடியை சேர்த்து கஷாயம் தயார் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்காமல் தண்ணி மட்டும் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொருட்களை சேர்த்து ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு அந்த ஊறல் நீரை நம்ம எடுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதித்த தண்ணியில் இந்த பவுடரை சேர்த்து ஊற வச்சிடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இது வால்மிளகு, தனியா, ஏலக்காயெல்லாம் சேர்த்து நம்ம இதை எடுக்கும் பொழுது நல்ல நறுமணம் தரும். கொஞ்சம் நேரம் இதை இப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 1/2 hour to 45 minutes இப்படியே விட்டுட்டு இந்த ஊறல் நீரை மட்டும் எடுத்து நம்ம வடிகட்டிக்கணும். இப்போ நம்ம உடனே வடிகட்டுறோம். நம்ம மருந்து தயார் பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரமாவது தண்ணியில் ஊறணும். அப்படி ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம கொதிக்க வச்சு கஷாயமாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊறல் நீர் ஒரு 50 ml அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா இதோட இளநீர் 50 ml அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போன்ற தினமும் நம்ம ஒரு வேளையாவது 3 நாட்களுக்கு தொடர்ந்து எடுக்கும்பொழுது சிறுநீர் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வால்மிளகு, தனியா, ஏலரிசி மற்றும் இளநீர் சேர்ந்த இந்த பானத்தை தினமும் காலை மாலைன்னு 2 வேளையும் 3-5 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீர் தாரை தொற்று, அழற்சி இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் கழிப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, பிப்பர் குபேபா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது டெய்ல்டு பெப்பர் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது வால்மிளகு என்று தமிழாலே குறிக்கப்பெறுவது. இதை பற்றி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, வாத பித்த ஐயம் வயிற்று வலி தாகம் சீதமோடு பல நோயும் சிதையும் காண் என்று சொல்லியிருக்கின்றார். வாத பித்த ஐயம் வயிற்று வலி தாகம் சீதமோடு பல நோயும் சிதையும் காண். இந்த வாத நோய்கள் வாயுவினாலே ஏற்படுகின்ற நோய்கள். வாயு என்கின்ற காற்று, நீர், சீதளம் என்கின்ற நீர் இரண்டும் சேருகின்ற பொழுது வாதத்தை நாம் பெறுகின்றோம். இந்த வாதத்தை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வயிற்று வலி, இது காற்று அதிகமாகின்ற பொழுது பிளாட்டிங் என்கின்ற வகையிலே இது வயிற்று உப்புசம், அதனாலே ஏற்படுகின்ற கிராம்ப் என்று சொல்லுவார்கள். வயிற்று பிடிப்பு, கடுப்பு, இதனாலே ஏற்படுகின்ற வயிற்று வலி. ஐயம் என்று சொல்லுகின்ற பொழுது சளி, இருமல், நுரையீரலை பற்றிய தொல்லைகள் இவற்றை போக்குகிறது. தாகம் என்கின்ற பொழுது நீர் வேட்கை, அதற்கு காரணம் வறட்சி என்கின்ற நிலை, இவற்றை போக்குகிறது. சீதத்தை போக்கக்கூடிய ஒன்றாக
விளங்குகிறது. வெள்ளை போக்கு இதனாலே ஏற்படுகின்ற லுகேரியா என்கின்ற வெள்ளை வெட்டை ஒழுக்குகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இத்துணை நோயும் சிதையும் கான் என்று சொல்லியிருக்கிறார். இத்தனை நோயும் வால்மிளகுக்கு போகும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வால்மிளகோடு அதற்கு ஒத்த மருத்துவ குணத்தை உடைய எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லுகின்ற ஏலக்காய் சேர்த்திருக்கின்றோம். ஏலக்காயும் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது. இதய நாளங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற அடைப்புகளை உடைத்து குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசி தூண்டியாக விளங்குகிறது. கிருமி நாசினியாக இது திகழ்ந்து த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதனோடு கொரியாண்ட்ரம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய தனியா மிகுந்த பொட்டாசியம் சத்துவத்தை பெற்றிருக்கிறது. ஃபைபர் என்கின்ற நார் சத்துவத்தை பெற்றிருக்கிறது. அதோடு மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய தாதுக்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த தனியாவும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. சிறுநீரகத்துக்கு பலம் தருகிறது. சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த வால்மிளகு அதனோடு ஏலம் தனியா சேர்ந்த இந்த பானத்தை அந்தி சந்தி என்று இருவேளை நாம் பருகி வருகின்ற பொழுது இதனோடு டெண்டர் கோகனட் என்று சொல்லக்கூடிய இளநீர் சேர்த்து பருகும்போது இதனுடைய மருத்துவ குணங்கள் மிகுதியாகிறது. குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாக இது அமைகிறது. இளநீரிலேயும் பொட்டாசியம் என்கின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருப்பதனாலே இதயத்துக்கு இதமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு பானமாக இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, வால்மிளகோடு ஏலம் தனியா இளநீர் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.